2 படம் இப்போ ஓவர்சீஸ்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ஃபேன்ஸ்ட்டு வந்து கிடைக்கல. பட் ஆனால் நம்ம கிருத்திக் ரோஷன் அவர்களோட என்ட்ரி ஒரு தத்ரூபமாக தான் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபேன்ஸோட ரெஸ்பான்ஸ் அதுக்கு வந்து வேற லெவலில் இருக்குது அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அவரோட ஃபிசிக் எப்பயுமே வந்து எப்படின்னா சேமாக தான் இருக்குது. ஸோ அவர் தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு இந்த ஒரு படத்தில் ஒரு ஃபிசிக் வந்து தான் வச்சிருக்காரு. அந்த ஒரு மனுஷனுக்காக வேண்டிய நீங்கள் வந்து படத்துக்கு போகலாம் அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவரோட என்ட்ரி ஆக்டிங் எல்லாமே படம் முழுக்க செம்மையாக வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு அந்த மாதிரி சொல்கிறாங்க. படத்தில் கதை இல்லை, பட் ஆனால் இவரோட நடிப்பில் உயிர் இருக்குது அவ்வளோதான் வந்து சொல்லியிருக்காங்க. இது கிருத்திக் ரோஷன் ஃபேன்ஸுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படி தான் வந்து சொல்லி ஆகணும். பட் ஆனால் கூலிங்கிற மாதிரி இவ்வளோ பெரிய படத்தோட இது ரிலீஸ் ஆனது இப்போ ஒரு மிகப்பெரிய தவறுங்கிறத கொஞ்ச நேரத்தை புரிஞ்சுக்கிறவங்கிறாங்க. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு சம்பவத்தை 2 படங்களும் பண்ண போகுதுன்னு. இந்த 2 படங்கள் தான் இந்தியன் சினிமாவோட மோஸ்ட் ஆன்டிசிபேட்டடான ஃபிலிம்ஸு. ஸோ அதில் கூலி ஜெயிச்சாலும் நமக்கு சந்தோஷம் தான், வார் 2 ஜெயிச்சாலும் சந்தோஷம் தான். ஸோ 2 படங்களும் வெற்றி அடையுமா தான் நம்மளோட வந்து ஆசை. பார்க்கலாம் எந்த மணிக்கு இருக்க போகுது அப்படின்னு. உங்களோட கருத்துக்கள் எப்படி இருக்குது கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. நீங்கள் எந்த ஒரு படத்துக்கு FTFS புக் பண்ணியிருக்கீங்க அதையும் சமையல் சொல்லிடுங்க. பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.